வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கோட். இது என்ன ஜானர் அப்படிங்கிறத நான் வந்து உண்மையிலேயே ட்ரெயிலரில் சொல்லிட்டேன். ஒழுங்காக டீகோட் பண்ணல யாருமே. இட் பி லைக் மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மேஜரான எபிசோடு தான் இந்த படம். அந்த ஒரு நாஸ்டாலஜிக் விஷயத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் மெயினாக வந்து ஐ வாண்டட் டு பிரிங். ஆனால் விஜய் சாரே வந்து ஸ்பாட்டில் வந்து கேட்டார் ஒரு வாட்டி, இங்கிற மூலக்காரன்டா உன் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே அங்கே ஓரமாக நின்றுருக்கான் பாரு, பயங்கர கூலாக இருக்குது, ஆனால் நான் அவுட்புட் பார்த்தா wanted to celebrate தளபதி. தியேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா தளபதி திருவிழாவாக இருக்கணும் தியேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மோட்டோ. அவருக்கு அந்த மாஸ் அப்பீல்லாம் பயங்கரமாக தெரியும். சின்ன லுக் விடுறது, இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக தெரியும். பயங்கர மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக தான் சொல்கிறேன். 3 hours will be like எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம். இதில் எந்த இடத்துலையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணல. ஆனால் உங்களால் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்களால் சொல்லவே முடியாது. அது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கோட். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், இவ்வளோ பெரிய காஸ்ட், இவ்வளோ பெரிய க்ரூ அண்ட் எவ்ரி திங், எப்படி இந்த ப்ரெஷர், ஹவு டிட் யூ மேனேஜ் திஸ் ப்ரெஷர்? இல்லை ப்ரெஷர் இருந்துச்சா? இல்லாட்டி பரவாயில்ல அதே ஃபார்மேட் தான் நீங்களும் பார்க்கும்போது இப்போ ப்ரெஷராக எப்படி இருந்தார்? இல்லை, ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எப்படி இருக்காரோ அப்படியே தான் அப்படியே தான். ஆனால் வந்து நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, இப்படி பயங்கரமாக பண்ணுறாரு என்னது. ஆனால் விஜய் சாரே வந்து ஸ்பாட்டில் வந்து கேட்டார் ஒரு வாட்டி, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள்லாம் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் பார்த்தியா எவ்வளோ பயங்கரமாக எடுக்கிறான் படம், எனக்கு மட்டும்தான் தெரியும் இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே அங்கே ஓரமாக நின்றுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் நான் ஸ்ட்ராட்டஜி, புது ஸ்ட்ராட்டஜி. எப்படி அதை டெய்லி வந்து நானும் பார்க்குறேன். ஒரு நாள் கத்துவான் ஸ்பாட்டில், இல்லை டென்ஷன் ஆகி, இல்லை நீங்கள் அது பேசி இந்த இதான் ஒன்று சொல்லுவான்னு சொல்லி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, பயங்கர கூலாக இருக்குது, ஆனால் நான் அவுட்புட் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் அதான் சார் கேட்டேன் எப்படி சார் அப்படின்ட்டு. அதான் ஸ்டைல் அப்படியே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், எல்லாம் காட்டிக்கிறது இல்லை. அது பெருசாக வெளில என்னோட அசிஸ்டன்ஸை மட்டும் திட்டுவேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பெருசாக அவங்களையும் திட்டினதாக கிடையாது. பட் ஆனால் இந்த ப்ரெஷர் டென்ஷன், இதுக்குள்ளே ஒர்க் நடக்கணும், இதுக்குள்ளே முடிக்கணும், அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக அது எல்லா படத்துக்கும் இருக்கிறது தான். எல்லா படத்துக்கும் ஒரு சின்ன இந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கணும், இந்த ஸ்கெடியூல்குள்ளே இந்த ஆர்டிஸ்டோட டேட்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இதை அவங்களோட ஷூட்டிங் முடிக்கணும், இதுக்குள்ளே நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும். அது பயங்கர ப்ரெஷர் ஜாஸ்தி தான் எப்போவுமே. அதுவும் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தரணும் இல்லைங்களா, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அது எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில். எல்லாருக்குமே நல்ல ஒரு ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே மனசில் பதியும். அவங்க மனசில் படம் பார்த்து வரும்போது எல்லாரையுமே கரெக்டாக அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு, இந்த இடத்துல எப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே. செட்டில் எப்படி இருந்துச்சு தளபதி விஜய் சார் கூட நீங்கள்லாம் நடிக்கும் போது? நீங்கள் அவரை பூலி பண்ணீங்களா, அவர் உங்களை ஏதாவது பூலி பண்ணாரா, கிண்டல் பண்ணாரா, எப்படி இருந்துச்சு அந்த செட்டு? பண்ணா இருந்திருக்குமே. ஜாலியாக தான் போச்சு, ஜாலியாக தான் இருந்தார். இவங்க கூட தான் நிறைய ஒரு விபி ஸ்பெஷாலிட்டினா, யார் ஹீரோவாக இருந்தாலும் டோட்டலாக வந்து அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ எந்த இதுவும் இருக்காது. காலையில் ஷூட்டிங் போனால் வந்து நாளைக்கு அந்த சீன் வந்து இப்படி பண்ண சொல்லுவாங்களா, அப்படி பண்ண சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக தான் உட்காந்துருப்பார் ஸ்பாட்டில். வந்து எந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு என்னையோ வேறு யாராவது கூப்பிட்டுட்டு இவர் மேலே தான் டவுட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், செப்டம்பர் 5th அப்புறம் நான் சொல்கிறதுக்கு அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு தெரியும் அவருக்கே. அது வந்து பயங்கர மூலக்காரன்டா உன் ஃப்ரெண்டு, பட் எதுக்கு இப்படி சைலண்டாக இருக்கான் எனக்கு புரியலையே அப்படின்ட்டு இந்த டவுட்ஸ் தான் நிறைய கேட்டார். பட் செப்டம்பர் 5th அப்புறம் ஜாலியாக தான் இருப்பார். இவங்க கூட தான் நிறைய பேசுவார் ஸ்பாட்டில். இவங்க கூட உட்காந்து ஜாலியாக அட்டடிச்சுட்டு இருப்பாங்க, இதாக பேசுவாங்க. ஆனால் வந்து அவர் எப்படின்னா வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஒருத்தர். ஐ மீன் ஒரு கால் அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்க மைண்ட் எப்போவுமே அந்த சீனுக்குள்ளேயே தான். அந்த சீனை என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், இந்த டைலாகை நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி கொண்டு வந்தால் வந்து அவருக்கு அந்த மாஸ் அப்பீல்லாம் பயங்கரமாக தெரியும். எந்த இடத்துல அந்த மாஸாக ஒரு சின்ன லுக் விடுறது, இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக தெரியும். ஸோ அதனால் அது
அதெல்லாம் நம்ம மாஸ் மூமெண்ட்ஸ் பயங்கர மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், பயங்கரமான. ஆனா நீ நீ யோசிக்கிற மாஸ் இருக்காது. இது வேற மாதிரியான ஒரு 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 புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் குட். அதனால இஸ் வெரி ஹாப்பி. வி ஹேட் அ கிரேட் டைம் இன் தி செட்ஸ். நீங்க கடைசியா ப்ளூபர்ஸ் பாப்பீங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஜாலியா ஆமா இருக்கும். சோ வெளிய வந்துச்சு ஒரு 3 மினிட்ஸ் என்ன ப்ளூபர்ஸ்லாம் இருக்குது. ப்ளூபர்ஸ்லாம் இருக்கு, கண்டிப்பா Okay, இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் அது லென்த்தும் ஜாஸ்தி இருக்கு படம். பரவாயில்ல சார், நீங்க 10 மணி நேரம் எடுத்தா கூட நாங்க உட்காந்து பார்க்க தான் போறோம். கண்டிப்பா படத்தை கண்டிப்பா எடுத்து பார்க்க போறோம். இல்ல அது கண்டிப்பா அதான் சொல்றேன் நான். 3 hours will be like a havoc தான். விபி அண்ட் பாய்ஸ் அது ஒரு கேங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ இத்தனை படங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. உங்க பாய்ஸும் இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி இவங்க 2 பேரும் இந்த பாட்டில் பாய்க்கிறது, இவங்க இங்கே பாய்க்கிறது, இவங்க இதுக்கு பாய்க்கலான்னு எப்படி அவர் முடிவு பண்ணுவாரு? அதுக்கு எப்படி நீங்க? இல்லை நான் கெஞ்சுவேன் எப்படியா வந்து விஜய் சார் படத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரேம் வந்து தம்பின்றதுனால வந்துட்டு அது கான்ட்ராக்ட், லைஃப் டைம் கான்ட்ராக்ட். அது நான் வந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது வேணும் அப்படின்ட்டு. அது இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம்ஸில் ஏதாவது ஒரு போர்ஷனில் இருக்கும். சரி, உண்மையிலேயே யோசிக்கும் போது இந்த பசங்க வந்துருவானுங்க எப்படியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது இவங்க இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பிரேமா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், ஆக்சுவலி அரவிந்த், ஆகாஷ், எல்லாருமே இந்த ஃபுல் கேங் இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு கேரக்டருக்கு இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபேர் அண்ட் ஸ்கொயரா சேர்ந்து இப்படி தான் கேட்குறேன். கோச்சுக்கு போறாங்க பையன்கள். ஆமாம், டெய்லி இவங்களோட தானே இருக்கேன் நான். டார்ச்சர் நாங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டோம். டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதனால வந்து ஸோ இட் ஆர்கானிக்கலி இட் ஹேப்பன்ஸ். இது நான் வேணும்ட்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால எழுதும் போதே இந்த பசங்க தான் வரானுங்க. இல்லை அது ப்ளஸ் வந்து கல்பாத்தி சார் சொன்னார்ல அப்போ, இல்லை உங்க டீம் வைங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசரே கேட்டாரு, ஏங்க உங்க டீம்ல பசங்க இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்ப இவங்க இல்லைன்னா தான் எல்லாரும் யோசிப்பாங்க, எப்படி இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரும் மைண்டு செட் ஆனதுனால எனக்கு வசதியா போச்சு. ஆமாம். ஸோ நீங்க வந்து பல படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணிலாம் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்பயாவது நாங்க ஒரு காலம் வரும்போது ஹாலிவுட் படம் உங்க படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் தேங்க்யூ டு விபின்னு சரி, அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் எதிர்பார்த்து பண்றது இல்லை நம்ம. ஏன்னா என்னோட மெயின் நான் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணும், அவ்வளவுதான் என்னுடைய. அது மட்டும் தான் என்னோட டார்கெட். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கமர்ஷியலா கொண்டு வந்து எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க படம் பார்க்கவே அவ்வளவுதான். சரி, தியேட்டருக்கு எதுக்கு வரீங்க? ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு 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 உங்களை வியக்க வைக்கணும், இதை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் முழுசா இதை ஃபோனை மறக்கணும் சார். அதான் 2 மணி நேரம் ஃபோனை மறந்து அங்கே தயவு செஞ்சு உடனே அந்த படம் ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே அந்த ஃபோன் எடுத்து வச்சிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீடியோ தான் எடுக்கிறது தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறது. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சோஷியல் மீடியாவை விட்டுட்டு படத்தை மட்டும் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. 3 hours உலகத்தையும் மறந்து அந்த உங்க உலகத்துக்கு போயிட்டு வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கோட். நைஸ். உங்க படங்கள்ல வந்து இந்த கான்ட்ரோவர்சி, அந்த எல்லையை மீறி நான் செய்வேன் ரிஸ்க் எடுக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பெர்சோனா இருக்குது. இதையும் செய்வோம் அதையும் செய்வோம், யார் கேட்க போறா, நம்ம செய்யாட்டி யார் செய்ய போறா, அந்த மாதிரி. ஆனால் எங்கே அந்த பவுண்டரி நீங்கள் போடுவீங்க? எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேண்டியதான். அதுதான் எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசை தான். எல்லா டைப் ஆஃப் எனக்கு வந்து என்னோட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு ஜானர்ஸாக தான் இருக்கும். எதுவுமே வந்து இப்போது ஒரே கேட்டகரி ஆஃப் மேக்கிங்காகவும் சரி ஜானர்ஸாகவும் சரி ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ திரும்ப எடுத்து என்னுடைய ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காமன் ஃபேக்டராக ஹியூமர் இருக்கும். பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜானர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 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 த்ரில்லர் காமெடி. ஃபர்ஸ்ட் ஒன் நைட் ஃபிலிம் நான் தான் எடுத்தேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு கே ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் கோவாவில் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு ஒரு அன்அப்பாலஜெட்டிக் வில்லனாக மங்காத்தால காட்டினேன். யூனோ அஜித் சார் மாதிரி ஒருத்தரை வந்து எந்த ரீசனுமே சொல்லலை நான். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் எதனால அவர் கெட்டவரானார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிரியாணி வந்து ஐ வாண்டட் டு ரைட் லைக் ஒரு 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 த்ரில்லர் காமிக்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். அது சில சமயம் ஒர்க் ஆகும், சில சமயம் ஒர்க் ஆகலை. மாசும் அதே மாதிரி தான். ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்து ஐ வாண்டட் டு டூ ஒரு ஹாரர் காமெடி மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அந்த படத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல படம், பட் ஆனால் அந்த சமயத்தில் இட் டிட்ன்ட் ஒர்க் வெரி வெல். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் சீக்வல் நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். சென்னை 28 அப்புறமா அதே பசங்களை வச்சு, பிகாஸ் there's ஆல்வேஸ் ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த டைட்டில்லேருந்து வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ அந்த காஞ்சனான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சனா டைட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஸ்டோரிஸ் சேஞ்சஸ், இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கம்மிங் இன்.
அதே மாதிரி அரண்மனை பார்த்தீங்கன்னாலும் the title stays the same but the stories are different, the characters are ப்ராப்பர் different. கண்டினியூஷன் ப்ராப்பர் அந்த 9 இயர்ஸ் கழிச்சு அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவங்கிற மாதிரி தான் வந்து அதை ட்ரீட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் லூப்பும் நான் தான் பண்ணேன் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அடல்ட் காமெடி மன்மதலிலையும் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கஸ்டடி ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம், அது தெலுங்கு படமும் இல்லாமல் தமிழ் படமும் இல்லாமல் போனது தான் அதில் அது பெரிய, ஐ திங்க் ஐ ஷுட் ட்ரீட்டட் இட் அஸ் எ ப்ராப்பர் தெலுங்கு ஃபிலிம். அது வந்து பேசிக்காக அதோட ஐடியாவே என்னென்னா வந்து இட்ஸ் ஆன் த ரன் ஃபில்மாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணோம். அப்புறம் நவ் வித் தளபதி அவர் நீங்கள் பார்க்காத ஒரு ஒரு பக்கா அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்மாக தான் இதை நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ட்ரை சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் இன் ஆல் மை ஃபில்ம்ஸ். ஸோ அதுதான் என்னோட ப்ரெஷரை கட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அது மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். ஆமாம். இப்போ வந்து இந்த படத்தை பார்த்தா பல ஸ்பை எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் மிஷன் இம்பாசிபிள், கொஞ்சம் ஜேம்ஸ் பாண்ட், இது மாதிரிலாம். ஸோ தளபதி விஜய் அவரோட பிராண்டிங்க்கும் இந்த ஏஜென்ட் ஸ்பைவலுக்கும் எப்படி இந்த கனெக்ஷன் நீங்கள் உருவாக்க பிளான் பண்ணியிருந்தீங்க? எப்படி இது இருந்துச்சு? இல்லை, அது அவர்கிட்ட நம்ம கதை பேசும்போதே அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான். பிகாஸ் அவர் பண்ணாததா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண. அவர் கிட்டத்தட்ட எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் விச் ஹி ஹேசன்ட் டன் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணேன். அதுலேயும் என்னென்ன புதுமையாக பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சி வி ஆல் க்ரோ அப் வாட்சிங் மூவிஸ் லைக் பாண்ட் அண்ட் யூனோ மிஷன் இம்பாசிபிள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம ஊரில் யாருமே பண்ணலை அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராப்ளி தெரியல. அது ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அது கரெக்டாக அமையலை. பட் ஆனால் இதில் வந்து வி ட்ரைட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். இட்ஸ் an எஸ்பியனாஜ் த்ரில்லர் தான். இல்லை, அதான் ட்ரை பண்ணது ஒன்று. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டே வேறு லெவலுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்த குவாலிட்டியை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அது நாங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது வி வெரி ஹாப்பி. அவ்வளோ இங்கிலீஷ் படம் பார்த்தா இது கூட எடுக்க முடியல என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள்? பிகாஸ் we grew up watching those kind of films and when we try to do something அந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து, ஏன்னா நீங்கள்லாம் அது மாதிரி பார்த்து வளர்ந்துட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அது உண்மையாகவும் இருக்கணும். ஓகே, கரெக்ட், அது மாதிரியே பண்ணியிருக்காங்க, இல்லை அதை விட நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணணும். அது நம்ம தமிழ் படத்தில் வரணும் அப்படிங்கிறது ஒரு பண்ணணும்னே பண்ணோம். we did it and we achieved it thanks to the producers. ஏன்னா நாங்கள் பிகாஸ் அவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணோம் இந்த படத்துக்கு. we started from the யூஎஸில் தான் வந்து இதோட புள்ளியார்ஸ்லேயே யூஎஸ் தான் எல்லையில் தான் போட்டோம். பிகாஸ் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ்க்காக வந்து we need to scan ஒரு 3D ஸ்கேனிங் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து விஜய் சாருக்கு பண்ணோம். அங்கே தான் ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து we went to Tunisia, we went to Thailand, we went to Russia, we went to Istanbul, we went to Sri Lanka. இந்தியாக்குள்ளேயே வந்து we went to Delhi, ஹைதராபாத், கேரளா, சென்னை, நிறைய ட்ராவல் பண்ணோம் அந்த படத்துக்காக. நிறைய ட்ராவலிங் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. I think we've done justice நினைக்கிறேன். தளபதியோட படத்தில் வந்து ட்ராமா இருக்கும், நொஸ்டால்ஜியா இருக்கும், ஹியூமர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். எல்லாமே சில படத்தில் சில தூக்கலாக இருக்கும், ஹியூமர் இருக்கும், ஆக்ஷன் கூட இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபுல் மீல்ஸு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது இருந்துச்சு. உங்களுக்கு எந்த கொம்போனன்ட் வந்து ஒன்றும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, இதுக்கு ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாக செய்யலாமே, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வேணும்னு நினச்சிட்டு? இல்லை, இது எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து ஐ வாண்டட் டு செலிப்ரேட் தளபதி. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில். இப்போ தியேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும், ஒரு செலிப்ரேஷன் ஃபில்மாக இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தேன். ஸோ செலிப்ரேஷன்னா வந்து இப்போ இது வந்து பக்கா கமர்ஷியலான, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இந்த செக்டர் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் ஐ ஜஸ்ட் தாட் எல்லாரையுமே கவர் பண்ணணும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய லேடிஸ், ஃபீமேல், ஐ மீன் லேடிஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபில்மாக இருக்கும். எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். they love the action stuff like that. பட் இது தாண்டி வந்து ஒரு நல்ல இமோஷனும் இருக்கும். ஐ மீன் ஐ திங்க் ஒரு அற்புதமான இமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ வாண்டட் டு ஷோ ஆல் சைட்ஸ் ஆஃப் தளபதி இன் திஸ் ஃபிலிம். ஆல்
தளபதி பண்ணாத ஒரு 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 விஷயங்களும் இந்த படத்தில் பண்ணணும். அவர் ஏற்கனவே பண்ணி நம்ம ரசித்த விஷயங்களும் இதில் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்குமே அமைஞ்சுது இந்த படம். அவர் டான்ஸ் ஆடி நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அவர் ஃபைட் பண்ணி நம்ம பார்க்கணும், அவர் காமெடி பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இது தாண்டியும் சில பல விஷயங்கள் இருக்குது படத்தில். there's a lot of surprises in the film where you'll be like உங்களுக்கு பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபில்மாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் யோசிச்சு நான் இந்த படம் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒரு கேட்டர் டு ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸ். அதில் வந்து தளபதியுடைய நீங்கள் வச்ச டைட்டில் தான், தளபதி திருவிழாவாக இருக்கணும் தியேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மோட்டோ. எந்த அளவுக்கு உங்களோட இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே இது கொஞ்சம் ரொம்ப போச்சுன்னா ரொம்ப மக்களை கன்ஃபியூஸ் ஆகிடும். சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த மீட்டர் எப்படி நீங்கள் பிடிக்க பார்க்குறீங்க? இது என்ன ஜானர் அப்படிங்கிறத நான் வந்து உண்மையிலேயே ட்ரெய்லரில் சொல்லிட்டேன். பட் ஆனால் வந்து அது ஒழுங்காக டீகோட் பண்ணல யாருமே. இருக்கு. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம். இதில் எந்த இடத்துலையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணல. ஆனால் உங்களால் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்களால் சொல்லவே முடியாது. அது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இது நோக்கி தான் படம் போகுது அப்படிங்கிறத உங்களால் சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் சீன் இதான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் படத்தில் பண்ணியிருக்கேன். ரொம்ப இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபில்ம். அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட, இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இட் வில் பி லைக் மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ். வாவ். மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ். பட் ஆனால் வந்து அது மங்காத்தால இல்லாத, மங்காத்தால வந்து நிறைய இமோஷன்ஸ் நான் டச் பண்ணவே இல்லை. இட்ஸ் பேசிக்லி a complete boys ஃபில்மாக இருக்கும் மங்காத்தா. இட்ஸ் a heist film. It's about boys. It's about how bad these people are trying to backstab each other. அந்த மாதிரியான ஒரு ஜோனில் மங்காத்தா போயிருக்கும். இது அப்படி பண்ணல. இது வந்து இட்ஸ் about a family man. It's about a family guy. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மேஜரான எபிசோடு தான் இந்த படமாக இருக்கும். ஒருத்தருடைய லைஃப்பில் நடந்த அந்த அந்த காந்தின்னு சொல்லி அந்த கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு பகுதியை வந்து நான் படமாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதில். ஸோ இது க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த இடத்துலையும் நான் வந்து பயங்கர காம்ப்ளிகேஷனாக எந்த இடத்துலையும் நான் வைக்கல. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணாது. உங்களுக்கு க்ளீனாக படம் புரிஞ்சிடும். வெங்கட் பிரபு யுவன்னாலே இந்த காம்பினேஷனே ஒரு பயங்கரமான காம்பினேஷன். கிவன் ஹிட்ஸ் ஆஃப்டர் ஹிட்ஸ். மியூசிக்கில் எப்படி நீங்கள் புஷ் பண்ணீங்க? ஈச் அதர் சேலஞ்ச் ரொம்ப நாள் வேலை செஞ்சுருக்கு. இல்லை, ரொம்ப நாளாக வேலை செஞ்சதுனால நாங்கள் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவன் வேலையை அவன் நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் கூட வந்து சாங்ஸ் வந்தபோது வந்து லைக் லாட் ஆஃப் யூனோ ஒரு சில பேருக்கு பிடிச்சது, சில பேருக்கு பிடிக்கல. இந்த விஜய் சார் படம் பாட்டு மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பிகாஸ் வி வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ. ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணதுனால தான் வந்து ப்ராபப்ளி இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அவர் அந்த அந்த டிஹெச் பண்ணது கூட வந்து நிறைய பேர் யூனோ பீப்புள் கூட அக்செப்ட் அவர் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த மாதிரி தான் சாங்ஸ். படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது சாங்ஸும் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த யங்கர் விஜய் சாரையும் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கிறது தெரியும். ஸோ நானும் இவனும் அதை அவ்வளோதான் பேசுவேன். பேசிக்லி ஆர்ஆரில் தான் நிறையா நான் அவங்ககிட்ட எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லுவேன். ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் சார், ட்ரெய்லர் ஆர்ஆர் அதுதான். ஸோ அதனால் அவனுக்கு அது அதுதான் அவ்வளோதான் பேசுவேன். நான் பெருசாக ஒன்றும் சாங் வேணுன்னா சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஆனால் அவனே பண்ணி கொடுத்துருவான். நார்மலி வந்து இந்த ஹீரோ இருந்தாங்கன்னா நார்மலி ஒரு சைட்கிக் இருப்பாங்க. ஆனால் உங்கள் படத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்குவாட். எல்லா படத்துலையும் சரி, எனக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ். எல்லாருமே அப்படி தானே இருக்கோம். நம்ம வி ஹாவ் அ கேங், யூனோ எவ்ரிவேர் எல்லாருக்குமே வந்து கேங்கில் தான் இருக்கும். ஒரு ஸோ நானும் கேங்கோடு தான் வளர்ந்தேன். யூனோ ஐ ஹாவ் அ கேங். ஸோ அதுதான் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன் படத்துலலாம். ஸோ அதனால தான் பிகாஸ் ஐ வாண்டட் டு மேக் இட் லைக் இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு மிஷன் இம்பாசிபிளே பார்த்தீங்கன்னா வந்து திஸ் அ ஸ்குவாட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரைங் டு டூ திங்ஸுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணும்போது யூனோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஸோ ஐ தாட் ஓகே ஒரு 90s இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஹீரோஸும் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் ஐ ட்ரை டு டூ. இது வந்து ஒரு விஜய் சாராக இருக்கட்டும், பிரசாந்த் சாராக இருக்கட்டும், பிரபு மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே தே ஆல்
got introduced nearly the same time to the industry. Yeah. கிட்டத்தட்ட ப்ராப்ளி ஒரு 1 or 2 years here and there, பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஆமா. they all got introduced. ஸோ அது ஒரு reunion மாதிரி அவங்கள வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், and they all agreed to it. And